நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடைக்கோடி கிராமமாகவும் மேல்மலை கிராமங்களில் ஒன்றாக கிளாவரை கிராமம் அமைந்துள்ளது. இந்த மலை கிராமத்தில் வசிப்பவர் முருகன். இவருக்கு வயது 70. தனமால் இவருக்கு வயது 65. தம்பதியினர் இவர்களுக்கு 2 மகன்கள் 1 மகள் உள்ளனர். இந்த மூவரும் பிறந்த முதல் நன்றாக இருந்த நிலையில் 7 வயது தொடக்கத்திலேயே கால்கள் செயல் இழந்து ஒருவர் பின் ஒருவராக மாற்றுத்திறனாளியாக மாறியுள்ளனர். இதில் மூத்த மகன் ரமேஷ் இவருக்கு வயது 27, இரண்டாவது மகன் இவருக்கு வயது 26, மூன்றாவது மகள் இவருக்கு வயது 22 உள்ளிட்ட மூவர்களும் கால்கள் செயல் இழந்ததால் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். மேலும் இவரது தந்தை தினக்கூலிக்கு 300 ரூபாய் சம்பளத்திற்கு சென்று வருவதாக கூறுகின்றனர். இவர்கள் கழிவறைக்கு செல்வதற்கு கூட இவரது தந்தை மற்றும் தாய் உதவியுடன் தூக்கி சென்று வருகின்றனர். இந்நிலையில் இவர்கள் மூவர்களில் மூத்த மகனுக்கு கடந்த 5 வருடத்திற்கு முன்பே மாற்றுத்திறனாளித்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிக்கான புத்தகம் வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல மற்ற இருவருக்கும் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு மாற்றுத்திறனாளிகள் புத்தகம் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த மாற்றுத்திறனாளிகள் புத்தகத்திற்கு மாதந்தோறும் வழங்கப்படும் நிவாரணத் தொகை கிடைக்கவில்லை என கவலை தெரிவிக்கின்றனர். இதனை மாற்றுத்திறனாளித்துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பலமுறை மனு மற்றும் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்று வருத்தம் தெரிவிக்கின்றனர். இது குறித்து கடந்த வாரத்தில் நமது சேனல் வாயிலாக செய்தி வெளியிட்டதை தொடர்ந்து திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் உள்ள தனியார் அறக்கட்டளை சார்பாக 3 மாதத்திற்கு தேவையான அரிசி, மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது. மேலும் முதற்கட்டமாக 1 வருடம் மட்டும் நபர் ஒருவருக்கு 1000 ரூபாய் வீதம் 3000 ரூபாய் மாற்றுத்திறனாளிகள் பயனாளிகளின் அவரவர் வங்கி கணக்கில் செலுத்த இருப்பதாகவும் தெரிவித்து வங்கி கணக்கு முழு தகவல்கள் பெற்றுள்ளனர். மேலும் இன்று 3000 ரூபாய் வழங்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்தி வெளியிட்ட நமது சேனலுக்கு தங்களது நன்றிகளை தெரிவித்தனர். வணக்கம். நியூஸ் 21 செய்திகளுக்காக இன்றைக்கி கொடைக்கானல் கடைக்கோடி கிராமமான கிளாவரையில் இருக்கோம். நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம நியூஸ் 21 தொலைக்காட்சியில் நம்ம இவங்களை செய்திட்டு இருந்தோம். இப்போ அவங்கள தான் நேரடி பார்வையில் இப்போ திருப்பி பார்க்க வந்திருக்கோம். என்ன விஷயம்னு சொல்லி இப்போ அவங்கள்ட்டே பார்க்கலாம். நம்ம அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். அண்ணே உங்கள் பேர்? என் பேர் சுரேஷ். சரிங்கண்ணே. அண்ணே உங்க கூட பிறந்தவங்கண்ணே? ரமேஷ். இவங்க தங்கச்சி சோப்னா. சரிங்கண்ணே. அண்ணே இப்போ நம்ம இப்போ ட்ரஸ்ட்ல இருந்து வந்திருக்காங்க. சரி. அந்த ட்ரஸ்ட்ல இருந்து இப்போ உங்களுக்கு என்ன வசதிகள் பண்றேன்னு இருக்காங்க? எங்களுக்கு நான் நல்லதை பண்றோம். சரிங்கண்ணே. அப்படி நல்லதை பண்ணி தர்றோம், எங்களுக்கு முடிஞ்ச உதவி நாங்கள் பண்றோம் அப்படின்னு சொல்லி 3 மாசத்துக்கு தேவையான பொருள் கொடுத்துருக்காங்க. மாசம் 1000 ரூபாய் ஏற்றி விடுறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 1000 ரூபாய் கையில் கொடுத்துருக்காங்க ஐயா. சரிங்க. இப்போ மாசம் அந்த தொகை உங்களுக்கு அக்கௌண்ட்ல போட்டு அக்கௌண்ட்ல போடுறோம்னு சொல்லிருக்காங்க. அக்கௌண்ட்ல போட்டுருக்கேன். இப்போ உங்களுக்கு உணவுப் பொருள் 3 மாசம் தேவையானது கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து இன்னும் வேற ட்ரஸ்ட் வந்திருக்காங்களா? நேத்து ஒரு வந்துட்டு போனாங்க. பழனியில இருந்து வந்துட்டு போனாங்க. இப்போ உங்களுக்கு இதனால என்ன பலன்? நீங்க அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? அரசுகிட்ட இருந்து எங்களுக்கு இருக்க வீடுல காத்து மலைக்கு இருக்க முடியல. தகரத்தை தூக்குது. தாசு வீட்டுல தான் நாங்க போய் எங்க அப்பா தூக்கிட்டு போய் வச்சிருந்து திருப்பி கொண்டு வந்து இங்க விடுறாங்க. மழை நின்ன பிறகு எங்களுக்கு அரசாங்கத்துல இருந்து ஒரு வீட்டு உதவியோ, எங்களுக்கு இந்த மாசம் ஏறுற பணம் அந்த மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் ஐயா. கண்டிப்பா இதையும் நாங்க கொண்டு போய் அரசாங்கம் சேர்க்க வேண்டிய எங்க கடமை. கண்டிப்பா செய்யறோம். வணக்கம்மா. உங்க பேருங்கம்மா? என் பேரு சோபனையா. சரிங்க. சோபனையா என் பேரு. 3 பேத்துக்கு நடக்க முடியாது. ரமேஷ், சுரேஷ், சோபனா. சரிங்கம்மா. அப்பா கூலி வேலைக்கு தான் போறாங்க. 300 ரூபாய் சம்பளம் தான். அதை வச்சுதான் நாங்க கஞ்சி கொடுக்குறோம். வீடு வசதி எதுவுமே இல்ல. காத்து மலைக்கெல்லாம் தகரத்தை தூக்குது. நாங்க ஹாஸ்பிட்டல் தான் படுத்திருந்து எந்திரிச்சு வர்றோம். எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குய்யா. அதை இப்போ கூலுக்கு சேர்த்துருக்க 1ஆம் கிளாஸ் படிக்குது. அந்த பிள்ளைக்கெல்லாம் எந்த உதவியுமே இல்லை, எதுவுமே இல்லை. மாசம் அரசாங்கத்துல இருந்து ஏதோ முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க ஐயா. இல்லைங்கண்ணா, இப்ப அரசாங்கத்துல இருந்து இங்க பண்றாங்க. இப்ப நீங்க கொடைக்கானல் போனா இங்க இருந்து எப்படி நீங்க போவீங்க? கொடைக்கானல் போகணும்னா வண்டி வச்சுதான் போகணும். 3000 ரூபாய் வண்டி வச்சுதான் போக முடியும். ஆமாய்யா, சொந்தமா வண்டி வச்சா அதுக்கு தூக்குறதுக்கு ஆள் வேணும். ஆள் இருந்தாதான் நீங்க கொடைக்கானலே போய் பார்க்க முடியும். கொடைக்கானலே போய் பார்க்க முடியும். ஆள் இருந்தா தூக்கிட்டு போய் தான் பார்ப்போம். கண்டிப்பா. இப்ப அரசு அதிகாரிகள் இங்க வர்றாங்களா? வருவாங்க ஐயா. வந்து பார்ப்பாங்க. ஆதார் கார்டு அது இதெல்லாம் வாங்குவாங்க. திரும்பி எதையும் சொல்ல மாட்டாங்க. எந்த செய்தியுமே கிடைக்காது.
இப்ப போன வாரம் வந்து பேட்டு எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு நல்ல இது கிடைச்சிருக்கு எல்லாமே. இந்த இனி கூட வந்து குழுல இருந்து ஏதோ 3 மாசம் உணவு பொருள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த 3000 பணம் கொடுத்துருக்காங்க. அடுத்த மாசம் இருந்து நாங்க பணம் ஏத்தி விடுறோம்னு சொல்லியிருக்காங்க ஐயா. கண்டிப்பாங்கம்மா. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். நம்ம கொண்டு போய் இதை நம்ம அரசாங்கத்துல சேர்க்க போறோம். நம்ம சரி. இது வந்து நீங்க எப்படி வீடு கட்டணும்ன்றதுதான் உங்களோட கோரிக்கையாச்சு. ஆமாங்க சார். வீடு எங்களுக்கு வேணும் சார். காத்து மழைக்கு இருக்க முடியல இந்த வீட்டுல. காத்து மழை ஓவர் அடிச்சுதானே படுக்கவே முடியல. கல்லுகளை தகரத்தை அப்படியே ஆட்டுது. அதனால எங்க அப்பாஸ் வீட்டுல போய் அங்கிருந்து மழை நின்ன பிறகுதான் திருப்பி இங்க வந்து விடுவாரு. அதுக்கப்புறம் தான் நாங்க இருப்போம். மாசம் காசு எங்களுக்கு ஏறுறது இல்ல. போய் புக்கு அது பூரா போட்டு எல்லாம் கொடுத்தாங்க, எதுவுமே ஏறுறது இல்ல. அரசாங்கத்துல இருந்து வருவாங்க, நாங்க நல்லது பண்றோம். நான் அந்த புக்கை பார்த்தேன். அதுல வந்து நீங்க 1000 ரூபாய் தான் இருக்கு. அது கொரோனா டைம் ஏறணும் கொரோனா 1000 ரூபாய். டயத்துல ஆமா. அதுக்கப்புறம் வந்து இப்ப எதுவுமே வரைக்கும் அந்த எதுவுமே புக்ல ஏறுறதும் இல்ல, யாருமே குடுக்குறதும் இல்ல, சொல்றதும் இல்லைங்க. வர்றவங்க பாக்குறோம், நாங்க நல்லது பண்றோம் அப்படி இப்படின்னு அரசாங்கத்துல இருந்து கட்சியில இருந்து அதுல இதுல வர்றாங்க, எதுவுமே பாக்குறது இல்ல, போயிடுறாங்க சொல்லிட்டு. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா கொடைக்கானல் கடகோடி கிராமம் அங்கதான் கிளாவரையில இருக்கோம். நம்ம அந்த கிளாவரையில வந்து ஒரு ஃபேமிலிலே ஃபுல்லா ஊனமுற்றவங்க, அந்த ஃபேமிலிக்கு தான் இப்போ வந்து நிவாரணப் பொருட்கள் வந்து நம்ம ஒரு குழு மூலியமா வந்து கொடுக்குறாங்க. அந்த குழு தான் இப்போ பார்க்க வந்திருக்கோம் நம்ம. சார் வணக்கம். வணக்கம் சார், உங்களை பார்த்ததுல ஃபர்ஸ்ட் வந்து மிக மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா உங்களை சந்திச்சது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க வரும்போது எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க, என்னோட தம்பிகள்கிட்டயும் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கண்டிப்பா உங்க கூட நாங்க வந்து இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படின்றத வந்து நம்ம தொலைக்காட்சிக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க போறது. அதனால நீங்க வந்து உங்களை பத்தியும் உங்க குழுவினர் பத்தியும் கொஞ்சம் சொல்லலாம் நீங்க. வணக்கம். எங்களது குழு வந்து நாங்களும் இருக்கிறோம் குழு. இது திருப்பூர் கரூர் ஆகிய மாவட்டங்கள்ல இருந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கோம். நாங்கெல்லாம் வந்து ஒரு முகநூல் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக அறிமுகமான எங்களது தாய்மானவர்களை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு குழு இது. இது எவ்வளவு வருஷமா சார் இந்த குழு இயங்கிட்டு இருக்கு? ஒரு 7 வருஷமா நாங்க இயங்கிட்டு இருக்கோம். நிறைய வாழ்வாதார உதவிகள், அடிப்படை கல்வி உதவிகள், இன்னும் அத்தியாவசிய தேவைகள், அதெல்லாம் வந்து தகுதியின் அடிப்படையில், அதாவது எங்களது குழு தாய்மானவர்களின் ஒத்துழைப்போடு வந்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறதா முடிவு பண்ணியிருந்தோம். அதன் அடிப்படையில வந்து இப்ப முதல் கட்டமா வந்து 3 மாதத்திற்கு தேவையான உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்கி இருக்கிறோம். அது போல தொடர்ந்து வந்து மூவருக்கும் தலா 1000 உதவித்தொகை வந்து மாசம் மாசம் வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கே நம்ம அனுப்புறதா முடிவு பண்ணியிருக்கிறோம். சார், இப்ப நீங்க வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா அவங்க இப்ப நேரடியா பாத்தீங்களே, எப்படி அதை நீங்க? ஐயா, இவங்க இந்த வீடு அப்படிங்கிறது வந்து ஒரு மண் சுவராலையும் வந்து ஒரு தகர சீட்டாலையும் இருக்கு. அதுவே வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலையா இருக்கு. இந்த மழை காலத்துல வந்து உள்ள கால் கூட வைக்க முடியல. அதாவது ஓதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி இருக்கிற சூழ்நிலையில வந்து இவங்க இயலாதவங்க வந்து இதுலயே இருக்கிறது அப்படிங்கிறது, அது மழை பெஞ்சுன்னா இன்னும் ரொம்ப சிரமமான சூழ்நிலையா இருக்கு. இதுல எப்படி வாழ்றாங்க அப்படிங்கிறதே வந்து ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. நம்ம வந்து மேம்பட்ட சமூகம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இப்படிப்பட்ட மக்களை மேம்படுத்துறதுக்கு தானே நம்ம எல்லாம் இருக்கிறோம். இருக்கிறவங்களுக்கு செய்யறதை விட இந்த மாதிரி இல்லாத மக்களுக்காக வந்து இயங்குனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எங்க கருத்தா இருக்கு. இல்ல, உண்மையிலேயே நீங்க வந்தது வந்து வரவேற்கத்தக்கது. நாங்க கொடைக்கானல் வாசியா இருந்தாலும் நாங்க போட்ட செய்தி வாயிலா நீங்க பார்த்துட்டு இங்க வந்திருக்குன்ற போது ரொம்ப சந்தோஷமான இருக்கு. இப்ப மாத தொகை நீங்க 1000 ரூபாய் நீங்க அவங்களுக்கு 3 பேர்த்துக்கு தனித்தனியா 1000 ரூபாய் நீங்க பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க. இது எவ்வளவு நாளா நீடிக்கும்? ஐயா, இது வந்து அவங்களோட இது தற்காலிக தீர்வு தான். அவங்களோட பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும் நம்ம இந்த முயற்சியை நம்ம தொடர்ந்து செய்வோம். அவங்க பிரச்சனைகள் அரசாங்கத்திடமிருந்து நல்ல உதவி கிடைச்சு அவங்க நல்ல வாழ்வு மேம்படும் போது நம்ம அதை பத்தி யோசிப்போம். அது வரைக்கும் தொடர்ந்து நான் வந்து என்னன்னா, வந்து ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு இல்லை, ஆனா அவங்களுக்கு இன்னும் வந்து நிறைய கொடுக்கணும். ஏன்னா நம்மளே நேரடியா வந்து இங்க பார்த்திருக்கணும். அவங்களுக்காக வர்றது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வந்து, அதாவது கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயம். அதை வந்து நீங்க காட்சிப்படுத்தி இங்க கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரியான செய்திகள் வரும்போது வந்து நம்ம அதை உற்று நோக்குறோம். அதுக்காக நம்மளால என்ன முயற்சி செய்ய முடியுமோ அதை செய்யறோம். அதுக்காக வந்து நாங்க உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். உங்களுக்கும் உங்க குழுவிற்கும் நன்றி. கண்டிப்பா. இது வந்து எப்படின்னா, நாங்க மட்டும் தனிப்பட்டல, எங்களை சுத்தி நல்ல நண்பர்கள், நல்ல சகோதரர்கள் இருக்கனாலதான் எங்களால ஊக்கப்படுத்தி இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம வர வேண்டியிருக்கு. இது வந்து கொடைக்கானல்ல வந்து கடகோடி கிராமம், கிளாவரை பகுதியில் இப்ப நம்ம வந்திருக்கோம். இதுல இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கூட வந்து இன்னும் பயணிச்சுட்டு இருக்கிறது வந்து தம்பி கார்த்திக்ன்றது. இப்ப நம்மள ஊழல் வாயில காட்டுறதே அவர் தான். அவருக்கு நம்ம ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நம்ம உங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் சகோதரரே.